நேயர்களுக்கு வணக்கம். இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கேகேஆருக்கு. அதே நேரத்துல தோல்வியில் இருக்கிற டிசிக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு டிசி விசஸ் கேகேஆர் மேட்ச் பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, யாரோனா என் பண்ணலாம். ஈவன் கிளி ஜோசியம் கூட பொய் ஆயிடும். அதனால வாய மூன்று மேட்சை பார்க்கறது நல்லது. ஓகே, நான் டிசியில அக்ஷர் பட்டேல் கேப்டன்சில இருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் அத்தனை இன்னிங்ஸ்ல அவர் மேல பெருசா அலிகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. போன மேட்ச்ல கொஞ்சம் என்ன இருந்ததுன்றீங்க? என்ன அப்படின்னா, லாஸ்ட்ல 4 ஓவர்ல 38 ரன் அடிக்கணும். ஆனா நீங்க 17ல இருந்து 19வது ஓவர் வரை ஸ்டார்க்கு கொடுக்கவே இல்லை. ஸ்டார்க்கு நீங்க ஏன் கொடுக்கல, முகேஷ்குமாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஸ்டார்க்கு 9 ரன் டிஃபெண்ட் பண்ணிருக்காரு அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. அப்படி இருக்கிற ஒரு பவுலருக்கு நீங்க கொடுத்துருக்கணும்ல. நீங்க ஏன் முகேஷ்குமாரோட பவுல் போட போனீங்க? ஏற்கனவே ஒரு எக்ஸ்பென்சிவா இருக்காரு அந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது ஒரு மேட்டர் டு பி டிஸ்கஸ். ஏன்னா ஸ்டார்க்கு எவ்வளவு ஓவர் இருந்தது பாக்கின்னு எனக்கு தெரியல. ஓவர் இருந்தது, ஒரு ஓவர் இருந்துச்சுன்னா அது மிஸ்டேக் தான். ஒன் செகண்ட் கண்டிப்பா மோஹித் சர்மா எடுக்காத பெரிய மிஸ்டேக். நான் கண்ணை மூண்டு மோஹித் சர்மாவை எடுப்பேன். ஏன்னா அவர் எவ்வளோ டீமை எவ்வளோ தூரம் காப்பாத்திருக்காரு அவர். ஏன்னா இஸ் டூ குட் அ பவுலர். இஸ் பெட்டர் பவுலர் தென் முகேஷ்குமார். அவர் என்ன இன்ஜுரியா இல்லை என்ன ப்ராப்ளம் தெரியல, அவர் விட்டுட்டாங்க. அவருக்கு பதிலாக சமீராவா யாரும் எடுத்தாங்க. அந்த சமீரா வேஸ்ட், ஃபீட் பண்ணிட்டே இருக்காரு ரொம்ப. அதனால டெஃபினட்டா இட் குட் பி ஒன் ஆஃப் த மிஸ்டேக். ஓகே, பட் அதே அங்க திங்க் டேங்க்லாம் நிறைய இருக்காங்க. அங்க 3 கோச் இருக்காங்க. உங்களுக்கு ஹேமந்த் பதானி இருக்காரு, தென் முனாஃப் பட்டேல் இருக்காரு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி. கெவின் பீட்டர்சன் சொல்றாரு நட்ராஜன் ஏன் ஆட வைக்கல அப்படின்றதுக்கு கெவின் பீட்டர்சன் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல ஆட வைப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. நானும் அதை பார்த்தேன். பட் நீங்க மோஹித் சர்மா டிராப் பண்ணிட்டு சமீராவை எடுக்கிறேங்க ஃபாஸ்ட் பவுலிங்க்கு. அதுக்கு நடராஜன் எடுக்கலாம். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, சமீராலாம் ரொம்ப லிமிட்டட் பவுலர், வித்தவுட் வேரியேஷன், வித்தவுட் வித்தவுட் கைடன்ஸ், நத்திங். அவரால் யாருக்கெல்லாம் போட முடியாது. இவர் ஃபிட்டா இருந்து மேட்ச் ப்ராக்டிஸ் இருந்ததுனாக்க நடராஜன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர். அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லி யாருக்கர் போடுவாரு. அண்ட் கடைசியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். 5 ரன் தான் கொடுப்பாரு ஓவரில். அதனால கண்டிப்பா அவரை லாஸ்ட் 2 overs 3 overs கொடுக்கலாம் அவருக்கு. 16 18 20 அந்த மாதிரி கொடுக்கலாம். டிசில மேஜரா பிரச்சனை இல்லை. ஆனா பேட்டிங்ல அந்த மிடில் ஆர்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குறையிற மாதிரி இல்லை. அவங்க நல்ல பேட்டிங் சைடு தான் அவங்க. ஏன்னா இப்போ ஃபாஃப் டியூப்ளசி வந்திருக்காரு. அண்ட் மிடில் ஆர்டர்ல கருண் நாயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ் இருக்காரு. சாரி, ஸ்டப்ஸ் 4வது ஸ்டப்ஸ். அஸ்டோ சர்மா. ஆமா, அஸ்டோஷ் இருக்காரு. இது நல்ல குட் பேட்டிங் தான் இது. போன மேட்ச் என்னாச்சு, ஃபாஃபும் KL ராகுலும் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு டோட்டல் வரல, அந்த ஹை டோட்டல் வரல. அதுதான் மிஸ்டேக். அங்க ரிஸ்க் எடுக்காம விளையாட்டாங்க அவங்க. அது ஒண்ணுதான் மிஸ்டேக். மற்றபடி டிசி பேட்டிங் ஆல் ரைட். ஓகே, குட் லைனப். ஓகே, பவுலிங்லாம் உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை, அந்த சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸை தாண்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எந்த இடத்துல கோட்டை விடுறாங்க அப்படின்னு தெரியல. 3 மேட்ச் தோத்துருக்காங்க. போன மேட்ச் டிசி RCB கிட்ட தோத்தாங்க சார். அந்த RCB கிட்ட என்னன்னாக்க RCB bowling சுப்பீரியர், ஃபாஸ்ட் bowling எஸ்பெஷலி. அதுல இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி ஆயிடுச்சு. அதுலதான் இவங்களுக்கு இந்த டோட்டல் அச்சீவ் பண்ண முடியல. ஓகே, இல்லைன்னா 200 மேல போயிருந்தாக்கா RCBக்கு தண்ணி ஆரம்பிச்சிருக்கலாம் கொஞ்சம். So that is what I thought is a mistake. ஓகே, முதல் 2 இனிஷியல் செட் ஆகல, அதுக்கு முன்னாடி தோத்துருக்காங்க. பட் இப்ப டீம் செட் ஆயிருக்கு. இப்ப இதுல RCB தோத்தது 1 RCB சுப்பீரியர் bowling, 2வது இவங்க பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்லாக்கன் ஆயிடுச்சு. அதான். ஓகே, ஐ திங்க் தே வில் இம்ப்ரூவ். ஓகே சார். கேகேஆர் பேட்டை பத்தி பேசும்போது அவங்களுக்கு ஓப்பனிங் தான் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஓப்பனிங் 9 இன்னிங்ஸ்லயே சேர்ந்துமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 109 ரன் 159 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சு கொடுக்கல. கண்டிப்பா சார். One of the weakest side in this IPL 2025 is KKR. இத்தனைக்கும் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ். அதுக்கு காரணம் பியூர்லி பேட்டிங். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபெயிலியர், அப்புறம் bowling நாட் அப் டு த மார்க். பேட்டிங் டோட்டல் இல்லாதனால bowling ஃபெயில் ஆகுது. டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டோட்டலே இல்லை போலருக்கு. ஸோ பயந்து போட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இல்லாம பேட்ஸ்மேன் அவ்வளோ ஃபெயிலியர். அதாவது எக்ஸப்ட் ரஹானே யாருமே விளையாடல சரியா. ரஹானே தான் ஏதோ பேர் சொல்ற மாதிரி ஒரு 50 ஒரு இது அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மற்ற எல்லாம் வேஸ்ட். சொல்லி வச்ச மாதிரி 8 பேர் வேஸ்ட். அதனால நோ எக்ஸ்கியூஸ். ஓகே, வெங்கடேஷ் ஐயரை ஓப்பனிங் கொண்டு வரலாமா? அதெல்லாம் வேஸ்ட். அவர் இஸ் நாட் கீன்
இன் பேட்டிங். ஹி இஸ் நாட் புட்டிங் ஹிம்செல்ஃப். ரெஸ்பான்சிபிளா விளையாட மாட்டேன்றாரு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அக்கௌண்டபிலிட்டி இல்லாம விளையாடுறாரு. எப்ப நீங்க தலையை நிமிர்ந்து விளையாடுறீங்களோ அப்பவே நீங்க யூ ஆர் நாட் இன் த கேம். தலையை குனிஞ்சு உயிரை கொடுத்து விளையாடணும். அந்த மாதிரி ஆட்டிடியூட் இல்லை அவர்கிட்ட இந்த வருஷம், கண்டிப்பா இல்லை. ஓகே. அண்ட் என்னைக்குமே அவருக்கு வந்து இந்த 23 கோர்ஸ்லாம் லாய்க்கு இல்லை. அவர் 10 கோடிக்குள்ளதான் அவரோட சரக்கே. அவர் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவரை வாங்கினதே தப்பு. 1 செகண்ட் வந்து இஸ் நாட் டூயிங் ஜஸ்டிஸ். அண்ட் ரிங்கு சிங் ஆல்சோ இஸ் எ ஃபெயிலியர். அவருக்கும் இந்த வருஷம் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி அனுப்புனா ரிங்கு சிங்கை வேணா அனுப்பிச்சு பார்க்கலாம். நம்பர் 3 நம்பர் 4 இந்த வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆட்டிடியூட் சரியில்லை. இஸ் நாட் ஃபைட்டிங் பிளேயிங் ஃபார் த சைட். ஏன்னா அவர் தூக்கி தான் அடிக்கிறாரு. ஸோ வந்து பவர் பிளேல வரும்போது எல்லா ஃபீல்டரும் உள்ள இருப்பாங்க. ஸோ வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? வெங்கடேஷ் ஐயருக்கு. வெங்கடேஷ் ஐயர் பால்லே பட மாட்டேங்குது பேட்ல. இஸ் நாட் இன் த கேம். ஓகே. இன்னொன்று சார், கேகேஆரோட கோச் சந்திரகாந்த் பண்டிட் அவர் வந்து இஷ்யூஸ்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்காரு. ஸோ இயான் மர்கனை வந்து கோச்சா கொண்டு வர மாதிரி ஒரு டாக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இயான் மர்கன் கேகேஆருக்கு சரியான ஒரு கோச்சா இருப்பாரா? கோச் வந்து இந்த சைடை வச்சிருந்து இயான் முருகன்ல யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அதனால வந்து இது வந்து ஒரு சச்ச வீக் சைட். இப்ப சிஎஸ்கே இருக்க மாதிரி இருக்கு கேகேஆர். எப்படி திருப்பி போட்டாலும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க ஈவன் 11 பேட்ஸ்மேன் 1 அமிச்சு 10 பேட்ஸ்மேன் 2 அமிச்சு ரிவர்ஸ் பண்ணா கூட அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால மொத்தத்துல வந்து தீஸ் 2 கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் இன்காரிஜிபிள் சைட். ஓகே. குர்பாஸ்க்கு 2 டைம் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அவரோட இன்னிங்ஸ் எப்படி பாக்குறீங்க? லெவனி சிசோடியா வர இன்னொரு கீப்பர் வர உள்ள இருக்காரு. குர்பாக்ஸ் வந்து he has done very well year before last. பீகாக் வரதுக்கு முன்னாடி பீகாக் வாஸ் பிளேயிங் ஃபார் எல்எஸ்டி. அதனால இவரு ஃபில் சால்ட்டும் இவரும் இருந்தாங்க. ஃபில் சால்ட் அப்புறம் பெங்களூருக்கு மூவ் ஆனார். ஸோ குர்பாக்ஸ் வந்து அந்த வருஷம் ரொம்ப நல்லா ஆடினார். ரொம்ப ஆடினார். நல்லா இது ஒன் ஆஃப் தி மெயின் ஸ்டே ஃபார் நம்ம கேகேஆருக்கு. பட் இந்த வருஷம் வந்து டிகாக் தான் எல்லா சான்ஸும் கொடுத்துருக்காங்க. 8 மேட்ச்ல 7 மேட்ச் டிகாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், டிகாக் வந்து அகெயின் ஆட்டிடியூட் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் தட் பேட் ஃபார்ம். பேட் ஃபார்ம்னா நல்லா தெரியும். இது வந்து அந்த அவுட் ஆயிட்டு அப்படி ஜாலியா போறது, அந்த மாதிரி ஆட்டிடியூட். ஜஸ்ட் லைக் அவர் வெங்கடேஷ் ஐயர். அதனால வந்து அவங்க ட்ராப் பண்ணிட்டு குர்பாஸ் கொடுக்க வேண்டியது கேகேஆரோட கடமை. இன்னொன்னு என்னன்னா, குர்பாஸ்க்கு வந்து அந்த லாஸ்ட் மேட்ச்ல வந்து மழை வந்து கெடுத்துருச்சு. மொத்தமா 7 ரன் ஆடி ஒரு ஓவர் தான் ஆடி இருந்தாங்க. மழை வந்து கெடுத்துருச்சு. இல்ல இப்படி பாக்கணும் நீங்க. டிகாக் எடுக்கிறங்க, டிகாக்கு அந்த இன்டென்ட் இருக்கா? ஓகே, மேட்ச் விளையாடி வின் பண்ணி கொடுக்கணும், அவுட் ஆகாம இருக்கணும்னா இல்ல. ஸோ எனிபடி இஸ் பெட்டர் தென் டிகாக். அப்படிதான் வரணும். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காரு சொன்னாங்க நீங்க, அவரை வந்து எடுக்கலாம். பட் குர்பாஸ்க்கு இன்னும் 2 சான்ஸ் கொடுத்துட்டு அவரு ஃபெயில் ஆனா அவர் எடுக்கலாம். ஆர் குர்பாஸ் நல்லா விளையாடா குர்பாஸ் அண்ட் சிசோடியா 2 பேருமே எடுக்கலாம். ஓகே சார். இன்னொன்னு, ரசல் ஓவர் நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு, அவர் கன்சிஸ்டண்டா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனாலும் வந்து திரும்ப திரும்ப எனக்கு என்ன தோணுதா, ரசலுக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசன்ஸ்லாம் வந்து 7வது ஓவரே வருவார். எப்பப்பெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் ரசலை கொண்டு வருவாங்க. அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு தான் போவார். இந்த சீசனை வந்து அவர் கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணல. ஒரு மேட்ச் வந்து 8வது ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு மேட்ச் 17வது ஓவர் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணாததுனால அவரும் வந்து டீமுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. இது எப்படின்னாக்க, அவர் டியூட்டியை பண்ணாம எனக்கு போலிங் கொடுத்தா நான் நல்லா போடுவேன்னு சொல்றது பத்தியாத்தணும். ஒழுங்கா பேட்டிங் ஆடு, ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ரன் அடி, அதான் அவரோட டியூட்டி. ஓகே ஓகே. போலிங் வந்து அடிஷனல். மற்றவங்க சரியா போடலன்னா நீ போடு, அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் சரியா போட்டாங்கன்னா உனக்கு போலிங் கிடையாது. அப்படிதான் ஒரிஜினல் இதுவே. அவர் நாட் அ பிரைம் போலர். 5 போலர் அவர் கிடையாது. ஆமா. அதனால நீங்க வந்து பேட்டிங் விளையாடல, அதனால போலிங் கொடுத்தா போடுவாங்கன்னு சொல்றது நாட் அ குட் ஆர்குமெண்ட். ஓகே. He is supposed to be a batsman. If he doesn't bat, drop him. Very simple. Drop him. Whoever it is, drop him. ஏன்னா இல்ல அது போலிங் அது வேஸ்ட். அந்த ஆர்குமெண்டே வேஸ்ட். ஏன் சொல்றேன்னா, ஒன் டியூட்டி இஸ் பேட்டிங் பண்ணு. இவ்வளவு சான்ஸ் கொடுத்தாச்சு, 8 சான்ஸ் கொடுத்தாச்சு, ஒன்லனாக்கா யூ கெட் அவுட். இல்ல, தட் ஷுட் பி தி ஆட்டிடியூட். அது ஓகே. அகைன்ஸ்ட் இப்ப சப்போஸ் வந்து 4 போலர் தான் இருக்காங்க, 5வது இல்லனாக்கா தென் நீங்க கன்சிடர் பண்ணி வரலாம். ஓகே, அவ்வளவுதான். ஏன்னா அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பிபிகே
என்ன சொல்றேன்னா, 5 bowler சாலிடா இருக்காங்கனாக்க ஓகே, டோன்ட் கன்சிடர் ஹிம். சரி, ஓகே. அவரோட bowling கிடையாது. நான் ஏன் சொல்றேன், இதெல்லாம் வந்து புஷ் பண்ணுது ஒரு ஆளை. அவரை வந்து எடுத்தாச்சு, ரீட்டைன் பண்ணியாச்சு, நிறைய பணம் கொடுத்தாச்சு, அதனால பேட்டிங் இல்லைன்னா போலிங்காவது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாக்க சைடு தான் கொலாப்ஸ் ஆகும். அதுலேயும் கொலாப்ஸ் தான் ஆகும். சரி, ஓகே. இதுல இருந்து நோ எக்ஸ்கியூஸ் இல்ல. ஓகே, ஓகே. நான் ஆர்கியூமெண்ட் அப்படின்றதுக்காக சொல்ல, ஜஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன் இல்லை என்னன்னா, நோபடி இஸ் டூயிங் த டியூட்டி. வெங்கடேஷ் ஐயர் நான் சொல்றேன், நீங்க இப்போ நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு வருவாங்க, அவர் இஸ் ஆல்சோ போலர். இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி பேசுவாங்க. அது இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் நீ உன் வேலையே செய்ய மாட்டேன்ற, நீ பண்ணாம நீ உட்காந்து உனக்கு போலிங் போட்டா நல்லா பண்ணுவேன், உன் இடம் யூஸ்ஃபுல்லா, நீ 23 கோடி கொடுத்தனா அதுக்காக என்ன பண்றது? இல்லைன்னா கிரவுண்டை சுத்தி ஒரு 10 ரவுண்ட் ஓட சொல்லுங்க, மேட்சுக்கு மேட்ச். இல்ல சார், இல்ல 23 கோடி. அவர் மெயின் ரோல் ரசலுக்கு பேட்டிங் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஏற்கனவே கேட்டதுதான், லாஸ்ட் மேட்ச் சீசன்ல வருண் சக்கரவர்த்தி 50 ஓவர் போட்டிருந்தாரு அப்படின்னா ரசல் 30 ஓவர் போட்டிருக்காரு. இப்ப நான் என்ன கேட்கறேன், 19 விக்கெட் எடுத்திருக்காரு. நீங்க சொல்றதா வருணோட பெட்டரா? இல்ல, கிடையாது. சுனில் நாராயணோட பெட்டரா? கிடையாது. ஹர்ஷித் ராணோட பெட்டரா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மெயின் போலர்ஸ் அவங்க. வைபவ் தான் நியூ பால் போலர். இவரால் நியூ பால் போட முடியுமா? போட முடியாது. இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க என்ன டீமை கன்சிடர் பண்ணிருக்காங்கனாக்க 1 2 3 4 5 5 போலர் வச்சிருக்காங்க. மேபி 5 ஃபெயில் ஆச்சுனாக்க நீ 6வது போலர் ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். 6வது கூட இருக்காங்க ஆளு, 7வது போலர் ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான் வழிய. மற்றபடி இஸ் நாட் அ கீ போலர், இஸ் நாட் கோயிங் டு பி a மேட்ச் வின்னர். இஸ் நாட் கோயிங் டு டேக் 3 or 4 wickets and win the match. ஆல்சோ கேன் போல் 1 hour or 2 hours. அவ்வளோதான் போட முடியும் அவரால். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, 1 or 2 hours தான் போட்டிருப்பாரு ஒரு மேட்சுக்கு மேட்ச். 2 hours மேலே போடவே மாட்டார். ஏன்னா அவரோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதுவும் ரவுண்ட் த விக்கெட்ல வந்து he will bowl straight to the second slip. அந்த மாதிரி ஒரு லைன் அட்டாக் பண்ணுவார். அதில் என்ன ஆகும் வந்து யார்கர் மாதிரி போட்டு ரன்னை வந்து கம்மி பண்ணுவார். தட் இஸ் his job. He is not going to bowl out swing or in swing and beat the batsman. ஓகே, ஓவராலா இன்னைக்கு as such Delhi is a superior side. Delhi should win. பட் நேற்றுக்கு நடந்த மாதிரி ஆர்ஆர் மாதிரி ஒரு பேட்டிங் அதிரடி பேட்டிங்காக இருக்கா மாட்டிச்சுனாக்க தென் KKR can win. ஓகே, which is very unlikely. ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம் சார்.